மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். சமைக்காத ஒரு உணவு நீங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்க முடியுமா? விஜயகாந்தே முதல்வர் கோட்டை தொடாதப்போ விஜய் எப்படி தொடுவாரு? ரஜினி கமல் ரெண்டு பேரையும் சேர்த்தா ஒரு ஸ்டஃப் இருக்குன்னா அது விஜய்னு வச்சுக்கலாம். யாரோட ஓட்டை அவர் சிதைப்பாரு? கட்சியில இதுவரைக்கும் 6 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை. பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடத்தினாங்களே. பூத் கமிட்டி மாநாட்டில் 18 வயசு கீழே இருக்கவன் தானே உள்ள போனான். விஜயை பார்க்க கூட்டம் வருவாங்க. அவங்க கட்சி சார்பற்ற கூட்டம். சமூக வலைதளங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது டிவிகே, அதுல மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடி நாளைக்கு ஜெயிக்கணும்னா கூட பாமக அவரோட கூட்டணியில இருக்கணும். ஆனா பாமக மாதிரி இருக்குமா? அன்புமணிய பாமக இருந்தா ஒரு நீக்குவாரா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ண போறாங்க? எலெக்ஷனுடைய ப்ரீ ஹவர்ல அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ண போறாங்க? இவங்க பிரேமலதா எந்த முடிவு எடுப்பாங்க, எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்றது மார்க்கெட்ல தங்க வேலை மாதிரி. அண்ணாமலை கூட நடுவில் பூந்து எஸ்பி வேலுமணியோட சேர்ந்துக்கிட்டு யார் முதல்வர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை விட்டு பேச வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி எடப்பாடி சரணம் கச்சாமின்னு எடப்பாடி காலில் விழுறத தவிர ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிற அளவுக்கு ஈக்குவலாக ஒரு மாபெரும் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாபெரும் கூட்டணி கட்சி யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை எதிர்த்தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணியினர் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கும்போது அது தாவேக்காவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஒருவேளை தாவேக்கா வந்தா இந்த விவாதங்கள்ல விமர்சனங்கள் எழுவது போல தாவேக்கா அதிமுக பாஜக எல்லாம் கூட்டணி அமைச்சா இந்த 2026 தேர்தல் களம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைச்சா இந்த தேர்தல் களம் மாறும் அப்படின்றதான் இப்போ டிவி எடுத்த கருத்து கணிப்புல வரக்கூடிய ஒரு பெரிய இம்பேக்ட் அதுதான். ஆனா நீங்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அன்டெஸ்டட், ரைட்டா, அன்ப்ரூவன். இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது. சுயேட்சையா நின்று ஜெயிச்சிருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது இது வரைக்கும் சமைக்காத ஒரு உணவு நீங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்க முடியுமா? வீட்டுல சமைச்சதே கிடையாது. சிக்கனேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பேட்டர்ன்ல இது வரைக்கும் சமைச்சுக்கிட்டு வராங்க. சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன், செட்டிநாடு சிக்கன் அப்படிலாம் சமைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு புது பேட்டர்ன்ல சமைக்கவே இல்லை, யாரும் சாப்பிடவே இல்லை. ஆனா அந்த அதுதான் பெஸ்ட். அதை சோத்தோட கலந்து, சோறு யாரு? அதிமுக. சோத்தோட கலந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுதான் பெஸ்ட். எதிர் வீட்டுல சமைக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் வேஸ்ட். திமுக நாட்டுக்கோழி சிக்கன் அது வேஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இல்ல, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி அவங்களுக்கு இந்த தேர்தல் தாவேக்காவினருக்கு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் ஓட்டா அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்களா? மாபெரும் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு தாவேக்கா ரீச் ஆயிடுச்சா? கிரவுட் வருது, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. அதை தாண்டி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றத அவங்க தொண்டர்கள், நிர்வாகிகள், இல்ல அவங்க ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு கட்சி தன்னை தேடி வர்றவங்களை ஓட்டு போட வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை. அதை கரெக்டா பண்ணிடுவாங்களா? பண்ணாதானே அது மாபெரும் கட்சி. அப்படி ஒரு விஷயம் விஜய்க்கு இருந்திருந்தா அவர் ஜெயலலிதா பீரியட்லயே வந்திருப்பாரு. விஜயகாந்தே முதலமைச்சர் ஆகல.
ரைட்டா? விஜயகாந்தே வந்து வெற்றியின் விளிம்பை வந்து அதிமுக கூட்டணிக்கு போகும்போது தான் தொடுறாரு. ரைட்டா? அதனால தான் அதிமுக ஆட்சிக்கு வருது. விஜயகாந்த் போனதுனால தான் அதிமுக ஆட்சிக்கு வருது. விஜயகாந்த் ஆனா இண்டிவிஜுவலா ஒரு முதல்வர் கோட்டை அவர் தொடவே இல்லை. விஜயகாந்தே முதல்வர் கோட்டை தொடாதப்போ விஜய் எப்படி தொடுவாரு? அதுக்கான வாய்ப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அவர் அதற்குள்ள கூட்டணி களத்தை மாத்தினதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? விஜய்க்கு அந்த வாய்ப்பு வந்துருமா? விஜயகாந்துக்கு வந்து வாய்ப்பு வந்துருமா? இன்னொன்னு, ஓட்டர்ஸ் வந்து ரசிகர்கள் திரள்றாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் வந்து ஒரு டேலண்டட் ஸ்டஃப். இப்போ ரஜினி கமல் 2 பேரையும் சேர்த்தா ஒரு ஸ்டஃப் இருக்குன்னா அது விஜய்னு வச்சுக்கலாம். விஜய்க்கு ஓட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லை. இப்போ உளவுத்துறையெல்லாம் ஜட்ஜ் பண்றது ஒரு 15% வரைக்கும் ஓட்டு இருக்கு அப்படின்றது தான். அது யார் ஓட்டு? சரி, 15% ஓட்டு இருக்கு, ரைட்டா? இந்த கட்டில் வந்து உள்ள வரும், இந்த ரூம்ல வந்து இந்த கட்டில் ஃபிட் ஆகும். ஆனா எத்தனை சாமான் வெளியே போகும்? யாரோட ஓட்டை வந்து அவர் சிதைப்பாரு? எத்தனை சாமான நம்ம வெளியில எடுத்தா இந்த கட்டில உள்ள தள்ள முடியும்? அது இருக்கு இல்லையா? ஸோ இது இவங்க வந்து ஆதரவாளர்கள் அப்படின்னு வர்றாங்க. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போங்க, அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அவங்களோட ஆதரவை வந்து திரட்டுங்க அப்படின்லாம் விஜய் சொல்றாரு. கட்சியில இது வரைக்கும் 6 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை. 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரே இன்னைக்கு வரைக்கும் நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, ரைட்டா? இவங்க வந்து மதுரையில் மாநில மாநாட்டுக்கு போகிறாங்க. நார்தன் சைடில் ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போராட்டம் நடத்துறது கூட வெளியூர்லேருந்து ஆட்களை தான் கூட்டிகிட்டு வராங்க, பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. 10,000 பேர் இங்கே திரண்ட போராட்டத்தில் கூட பஸ்ஸில் தான் ஆட்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய விஷயம். இன்னும் முழுசா ஸ்தாபனப்படுத்தப்படல. அரிசி இங்கே இருக்குது, பருப்பு இங்கே இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாத்தையும் போட்டு சமைச்சாதானே சமையலாக வரும். அது இது வரைக்கும் சமைக்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது விஜய் அவர்கள் வெளியில் வந்தாவே அவ்வளோ க்ரௌடு வருது. அப்போ சென்னையில் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. சென்னையிலேருந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் தன்னார்வலராக வந்து கலந்துக்கல யாரும்? பஸ் வச்சு தான் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா? பஸ் எல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. கடலூர்லேருந்து வந்த வரைக்கும் சென்னை ஆர்ப்பாட்டத்துக்கு கடலூர்லேருந்து ஆட்கள் வந்தாங்க. டோட்டல் சென்னை ஆர்ப்பாட்ட க்ரௌடோட மாஸ் வந்து 10,000 தான். அதுவும் காலையில் 7 மணிக்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அதில் 50 பெண்கள் மயக்கம் போட்டு வேற விழுந்தாங்க. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மொபிலைசேஷன், இதெல்லாம் வந்து எப்பவுமே விஜய்க்கு வந்து நிறைய க்ரௌடு மொபிலைஸ் ஆகிற மாதிரி ஒரு பிக்சரை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடையில் தமிழில் கூட ஒழுங்காக பேச தெரியாத ஆட்களாக தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க, ரைட்டுங்களா? ஆதவ் அர்ஜுனாவாலேயே தமிழ் ஒழுங்காக பேச தெரியல, அந்தளவுக்கு மோசமான நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய டோட்டல் விஷயத்த இவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதை ஓட்டா மாத்துறதுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லை இவங்க கிட்ட. புரியுதுங்களா? மாவட்ட செயலாளர் வேணும், ஒன்றிய செயலாளர் வேணும், கிளை செயலாளர் வேணும், எல்லா செயலாளரும் வேணும், பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் வேணும், பூத் கமிட்டி வேணும், ரைட்டா? இல்லை, பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடத்தினாங்களே. பூத் கமிட்டி மாநாட்டில் 18 வயசு கீழே இருக்கவன் தானே உள்ளே போனான். வேலூரில் நடந்த மாநாடு தானே சொல்கிறீங்க? அந்த மாநாட்டுக்குள்ளே போனது 18 வயசுக்குள்ளே இருக்கவன் தானே உள்ளே போனான். ஒரு சிலர் போயிருக்கலாம், மொத்தமாகவே அவங்க தான் அப்படின்னு நம்ம முத்திர குத்திர முடியாதுல்ல. பூத் கமிட்டி வந்து கூட இவங்க அமைக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் விஜய்க்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்களே சேர்ந்து ஒரு ரசிகர் மன்றம் அப்படியே வந்து இன்ட்டு தொண்டர்களா மாறி இருக்காங்க, நிர்வாகிகளா மாறி இருக்காங்க. அந்த பாண்டிங் இன்னும் இருக்கும்ல உங்களுக்கு, ஈஸியா இருக்கும். ஆனா அதெல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும், கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும், ஆர்கனைசேஷன்ன்றது வேணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல 570 பாக உறுப்பினர்களே, பாக நிர்வாகிகளே. பாகம்ன்றது வந்து போலிங்ல ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாகம், ஒரு பகுதி தான் பாகம். ஒரு வட்டம் 2 பாகம், ஒரு போலிங் பூத்து 2 பாகமா வரும். அப்போ பாக நிர்வாகிகள் வரைக்கும் அதிமுகல இருக்காங்க. பாக நிர்வாகிகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. 570 பாக நிர்வாகிகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ அங்க ஆர்கனைசிங் இருக்கு. அவங்களுக்கே சென்னையில இல்ல, சென்னையில பெரிய அளவுக்கு இல்லை அவங்களுக்கே. ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்?
தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சி தாங்க ஃபுல்லாக ஆர்கனைஸ்டு கட்சி. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அதிமுக. தாவேகா எந்த அளவுக்கு பலமா இருக்குன்றது வந்து இது வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகவே இல்லை. இப்போ மதுரை மாநாடு நடத்துது, அதுக்கப்புறம் இவருடைய பிரச்சார பயணங்கள் வந்து அமைய போகுது. அன்புமணி ஆல்ரெடி பிரச்சாரம் பயணம் போறாரு, அந்த மாதிரி இவரும் பிரச்சார பயணத்துக்கு போறாரு. இபிஎஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்காரு, ஸ்டாலின் போய்கிட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? இப்போ ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், அன்புமணி இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரச்சார பயணத்தில் இதில் போகும்போது தான் தெரியும் எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி ஸ்ட்ரென்த்து அப்படின்றது தெரியும். விஜயை பார்க்க கூட்டம் வருவாங்க, அவங்க வந்து கட்சி சார்பற்ற கூட்டம், அவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த பிரச்சாரத்தை தமிழக அரசியல் களம் இன்னும் 8 மாசத்துக்கு மேல இருக்கு. இப்பயே அதாவது சுற்றுப்பயணம் போறதே ஒரு பிரச்சாரம் மாதிரி தானே இருக்கு. இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தை வெர்ச்சுவலா ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து அங்கங்க பேசுறது தேர்தல் பிரச்சார களம் மாதிரி. அன்புமணி ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தை தான். ஓகே, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கு. ஆல்சோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஈரோடுனா ஈரோடு அந்த பகுதி வந்து மஞ்சள் மாவட்டம், இங்கே இந்த பிரச்சனை, இந்த தேவை மக்களுக்கு இது இருக்கு. திருப்பூர்னா அங்கே என்ன தேவை இருக்குன்னு மற்ற அரசியல் கட்சியினருக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் புதுசா வராரு, சுற்றுப்பயணத்தையே தமிழ்நாடு முழுக்க இப்பதான் செப்டம்பர்ல ஆரம்பிக்க போறாரு. அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்டு திமுக அதிமுக இது வரைக்கும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க, வாக்குறுதிகளை கொடுத்து என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறதுலாம் அந்த 234 தொகுதிக்கும் முதல்ல ஒரு சுற்றுப்பயணம் அப்படி போவாரா, இல்ல அதை வந்து கம்பைன் பண்ணி ஷார்ட்டா முடிச்சிருவாங்களா, என்ன பிளான்? அது தெரியல, அது அவங்களுடைய பிளான் தான். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. மாவட்ட அளவுல பிரச்சனைகள் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம அன்னைக்கு மாதிரி வந்து ஒரு வரியில பேசிட்டு போற அரசியல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இப்ப நீட்டிலேயே அவ்வளோ பேச்சு, நீட்டுன்னு ஒன்று எடுத்தோம்னாவே அவ்வளோ பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா திமுக வந்து 21 எலெக்ஷன்ல நீட்டை வந்து வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து அவங்க வெற்றி பெற்று வந்த பிறகு நீட்டுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க சட்ட ரீதியில. அப்புறம் செங்கல் எடுத்துட்டு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அதிமுக வந்து நீட்டுன்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து திமுக வந்து ஏமாத்தி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக வந்து நாங்க மத்தியில ஆட்சி மாற்றம் வந்தா நாங்க வந்து அதை கொடுத்தோம், பொதுப்பட்டியல் இருக்கும்போது மாநில ஆட்சி மாற்றத்தால என்ன பண்ண முடியும், நாங்க மத்தியில ஆட்சி வந்திருந்தா மாற்றம் வந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இவ்வளவு விஷயம் இருக்கு. நீட்டுன்னு எடுத்தாவே இவ்வளவு பேசணும். விஜய் அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப 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 ஷார்ட்டா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் எடுத்து விலாவரியா மக்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க டீட்டெயில்டான ரிசல்ட்டை கொடுக்கணும், தீர்வை கொடுக்கணும். இந்த ப்ரொட்டஸ்ட்லயே அஜித்குமார் ப்ரொட்டஸ்ட்லயே ஒரு தீர்வை கொடுக்கவே இல்லையே. அவரு போர்டு வந்து நீதி வேண்டும்னு போட்டு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு போர்டை போட்டு நீங்க வந்து சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். 2.25 நிமிஷம் தான் பேசினார். அது வந்து ஆதவ அர்ஜுன் சொல்றது படி பார்த்தா வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் பீரியட்ல திரைப்படங்கள் இருந்தது, அதுல வந்து சங்கதிகளை சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கு, சமூக வலைத்தளங்கள் மூலமா நாங்க பேசிக்கிறோம். சமூக வலைத்தளங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது டிவிகே, அதுல மாற்று கருத்தே இல்ல. டிவிகே பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்போதே வந்து இது ஒரு விவாதமாச்சு. என்னன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட செயல்கள்ல தான் வந்து அவங்க அந்த சாதனைகளை பண்றாங்க சோசியல் மீடியால. ஆனா நாம் தமிழர்லாம் வந்து ஆல்வேஸ் 24/7 வந்து எந்த திட்டத்தையும் அவங்களுக்கு சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த டிஃபரன்ஸ். அப்போ நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள்னா 8.25%. அப்போ சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருக்கிறதுக்கும் உண்மையான வாக்குகளுக்கும் எங்க இருக்கு வித்தியாசம்? மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கா? அப்போ சமூக வலைதளங்கள் மூலமா நாங்க விஜயை கொண்டு போயிடுவோன்னு தாவேகா சொல்றது வந்து ஒரு ஹம்பக், ரைட்டா? சமூக வலைதளங்களுடைய ரீச் என்பது சமுதாயத்துல வந்து பெரிய அளவுக்குலாம் கிடையாது, ரைட்டுங்களா? அதை வச்சுலாம் நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவோ முதலமைச்சராகவோ சமூக வலைதளங்கள் மூலமா விஜயை கொண்டு போக முடியாது. விஜய் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், விஜய் வந்து பேசணும். நீங்க சொல்ற மாதிரி நீட்ல வந்து இவ்வளோ லெங்க் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதுல அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அனிதா கிட்ட போனவர் தானே இவரு, அனிதாவுடைய சாவுக்கு போனவர் தானே அது.
அதை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்ல அங்க அந்த இவருக்கு பல விஷயங்கள் பத்தி பேசணும். இடர்பாடுகள் இருக்கே சார். அனிதாவுடைய மரணத்துக்கு போறாரு. இன்னைக்கு அஜித்குமாருக்கு வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி திரும்ப விஜய் அவர்களை கேட்கறாங்க. அதுக்கு பதில் கூட இல்ல தாவிக்காவன்ட்ட. ஏன்னா அஜித்குமார் மரணத்துக்கு போனீங்களே, அஜித்குமாருக்கு இவ்வளவு பண்ணீங்க, நிவாரணம் கொடுத்துருக்கீங்க, சாரி கேட்டீங்க, இந்த 24 பேருக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அனிதா வீட்டு மரணத்துக்கு, அனிதாவுடைய மரணத்துக்கு போனீங்க, அதுக்கப்புறம் எத்தனை மாணவர்கள் இறந்திருக்காங்க? நீட்னால மட்டுமா இறந்தாங்க? ஆன்லைன் சூதாட்டம் மூலியமா, ஆன்லைன் பினான்ஸ் இது மூலியமா எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? நீட்டுக்கு இறந்தவங்களுடைய கான்டெக்ஸ்டே வேற. நீங்க சொல்ற ஆன்லைன் சூதாட்டம் அதெல்லாம் வேற. உலகத்துல வந்து தற்கொலைகள் பல விஷயங்களுக்கு நடக்குது, கொலைகளும் பல விஷயங்களுக்கு நடக்குது. அபிராமி, காஞ்சிபுரம் அபிராமி வந்து, குன்றத்தூர் அபிராமி வந்து முழுக்க முழுக்க கள்ளக்காதலுக்காக குழந்தைய கொலை. இது இந்த கான்டெக்ஸ்ட் என்பது வேற, இந்த கிரைம் ஸ்டோரின்றது வேற. ஆனா விஜய் வந்து தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், தன்னுடைய ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுல எடப்பாடி சொல்றாரு மிகப்பெரிய கட்சி வந்து வரும் அப்படின்னு. எடப்பாடி சொல்றது விஜய சொல்றாரா? ரைட்டா? அப்போ அவரு பாஜகவை விட்டு போயிடுவாரா? விஜயோட கூட்டணி அமைப்பாரா? பாஜக? இதெல்லாம் உங்களுடைய யூகங்கள், உங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு 2 பேட்டியில சொல்லிட்டார் எடப்பாடி அவர்கள். நீங்க வந்து போன எலெக்ஷன்ல நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கல்ல, நான் வந்து வலுவான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே 26ல இல்ல 31ல கூட நான் பாஜக கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னேன். போக மாட்டேன்னு. ஆனா வலுவான கூட்டணி அமைப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அமைச்சீங்க? இந்த சைட்ல பார்த்தா பாமக தேர்மா தேராதா? யார் வந்து முக்கியமான ஆளு? ராமதாஸா, அன்புமணியா? யார்கிட்ட போய் கூட்டணி பேசுறது? யார்கிட்ட போய் கூட்டணி பேசுறது? யார்கிட்ட இருக்கு கட்சி? இது வந்து பாமக சைட்ல இருக்கக்கூடிய விஷயம். பாமக இப்படி மோசமா போகும்போது பாமகல இருக்கவங்க பிசிகால சேர்ற அளவுக்கு நிலவரம் வந்து மாறி இருக்கு. அதிமுகல போய் 200 பேர் சேர்ந்தாங்களே. அதிமுகல சேர்றாங்க, பிசிகால சேர்றாங்க. பாமகல இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலயுமே சேர்றாங்க. திமுகல சேர்றாங்க. விக்கிரவாண்டியில வந்து திமுக தான் பாமக வாக்குகளை வாங்கின மாதிரி ஒரு நிலவரம் என்பது வந்தது. இதெல்லாமே இருக்கு. ஸோ பாமக டைல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3% ஓட்டை வந்து டைல்யூட் பண்ணிருக்கு தமிழ்நாடு முழுக்க. அது குறிப்பா வட மாவட்டங்கள்ல டைல்யூட் பண்ணிருக்கு. நேற்று அன்புமணி நடக்கிறாரு, 300 பேர் கூட இல்லை அவர் கூட. ரைட்டா? போராட்டத்துக்கு வந்து ஒரு 10,000 பேரை திரட்டி இருக்காரு அவரும், திண்டிவனம் போராட்டத்துக்கு. அது தமிழ்நாடு முழுக்க திரட்டி இருக்காங்க. முழுக்க வந்து அன்புமணி கூட போறவங்க எல்லாம் யூத்தா தான் போறாங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து அதை எதிர்த்து பண்றாரு. நீ என் கொடியை யூஸ் பண்ணாத, என் பேரை யூஸ் பண்ணாத, போராட்டங்களுக்குள்ள போகாது, தடை கேட்டு போறாரு. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு தடையாயிடும். அப்போ பாமக ஓட்டுன்றது டோட்டலி டிஸ்டர்ப்டு. 3% ஓட்டுன்றது டிஸ்டர்ப்டு. இதுதான் இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின 18% வாக்குகள்ல முக்கியமான ஓட்டு வட மாவட்டங்கள்ல பாமக தான். ரைட்டுங்களா? எடப்பாடி வந்து நாளைக்கு ஜெயிக்கணும்னா கூட பாமக அவரோட கூட்டணியில இருக்கணும். ஆனா பாமக மாதிரி இருக்குமா? பாமக உடஞ்சி போய் பீஸா போய் டாக்டர் ராமதாஸ்க்கு தான் ஓட்டு அங்க இருக்கு. அவர் முகத்துக்கு தான் ஓட்டு இருக்கு. இப்ப அவர் சொன்னார்னா ஓட்டு எப்படி போகும்? அன்புமணியோட யாராவது கூட்டணி ஏற்படுத்தினா அதை ராமதாஸ் ஏற்பாரா? அன்புமணி தொடர்ந்து பாமகல ராமதாஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரா? அடுத்த கட்டமா அன்புமணிய பாமகல இருந்தா ஒரு நீக்குவாரா? அந்த டேப் ஒட்டு கேட்கக்கூடிய கருவி வந்திருக்கு. ஒட்டு கேட்கக்கூடிய கருவியில வந்து முழுக்க முழுக்க வச்சது யாருன்னு தெரியும் தான் ராமதாஸ் வந்து புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தா அன்புமணி தான் அதை வச்சிருக்காரு அப்படின்றதான் வருது. ரைட்டா? அவங்க மகள் காந்தி, முகுந்தன் இதுக்கெல்லாம் பதவி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து 1 இயர் மகளிர் மாநாட்டை வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடத்துறாரு. இதுல வந்து அவர் மாசா அவர் காட்ட போறாரு. இப்போ பாமக டோட்டல் டிசரைல இருக்கு. அதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? ரைட்டுங்களா? பிஜேபியில அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காரு. அவரோட வீச்சு வந்து நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை. அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ண போறாங்க? எலெக்ஷனுடைய ப்ரீ ஹவர்ல அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ண போறாங்க இவங்க? இது வந்து பிஜேபி.
இது வந்து பிஎம்கே, இன்னும் தேமுதிக, ரைட்டா, இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்க தேமுதிக. அவங்க திமுக பக்கம் போறதா கூட ஒரு பேச்சு இருக்கு. அது ஒரு முடிவு வந்து பெண்டிங்ல இருக்கு. அது இல்லாம 25ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு மேடையில தேமுதிக கூட்டணி அறிவிப்பு தொடர்பாக அவங்க கலந்துப்பாங்க. தாவேகா கூட்டணி அங்க அறிவிக்கப்படும், அதற்கு வாய்ப்பு இருக்கு. மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படவும் இருக்காரு விஜய் அப்படின்லாம் பேசப்படுது. இதெல்லாம் அது அதுவும் பேசப்படுது. விஜய் வந்து ஏமாத்திட்டாரு, விஜயகாந்த் ஆசைகளை வந்து நிறைவேற்ற மறுக்கிறாரு, விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் இடையே பெரிய கேப் உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சும் சில மாதங்களுக்கு முன்பு பிரேமலதா வாயிலிருந்து வந்தது. பிரேமலதா எந்த முடிவு எடுப்பாங்க, எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்றது வந்து மார்க்கெட்ல தங்க வேலை மாதிரி ஏறும் இறங்கும் மாறும். அது வந்து விலை மதிப்பை வந்து நிர்ணயிக்கிறது வேற ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பணத்தோட வலிமையில தான் அவங்க நிர்ணயிப்பாங்க. அந்த மாதிரி தான் அது போகும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழக அரசியல்ல இன்னைக்கும் லிக்விடா இருக்கு. இந்த அளவுக்கு இறங்கி போய் கடிதம் எழுதியும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூட சந்திக்கலையே அப்படிங்கிற ஒரு மைனஸ் வந்து இப்ப பிரதமருக்கு தான் ஏற்பட்டுரும் போல ஒரு சூழல் இருக்கு. ஆனா இப்படி எழுதி கூட இப்ப வரைக்கும் நேரம் ஒதுக்கப்படல அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு உங்க மூலியமா. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஓபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி எடப்பாடி சரணம் கச்சாமின்னு எடப்பாடி காலில் விழுறத தவிர விழுந்துட்டாங்களே, ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது. அதை வந்து எடப்பாடி வந்து கன்சிடர் பண்ணிட்டு அவர் வந்து அவங்களை அகாமடேட் பண்றதுக்கான விஷயங்கள்ல அவர் இறங்குவார்னு வச்சுக்கோங்களேன். இல்ல புது கட்சி தொடங்க போறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் வருது. அவர் மாநாடு நடத்த போறார் மதுரையில, புது கட்சி. ஆமா, ஏமமுக அப்படின்னு அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஒருவேளை பிரதமர் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல, இந்த முன்னாடி சேர்த்து வச்ச மாதிரி இப்போ மதுரையில வச்சு சேர்த்து வைக்கல, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கல அப்படின்னா புது கட்சி அடுத்த ரூட்டை மாத்த போறாரு அப்படின்லாம் வந்து தகவல் வருது. ஏமமுக வந்து ஏமமுகவும் வராது, பாமமுகவும் வராது. அவங்க வந்து மேக்சிமம் வந்து எடப்பாடியோட செட்டில்மெண்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எடப்பாடி தான் அதுல முரண்டு புடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பே இல்லை, காலம் கடந்த விஷயம் அப்படின்னு கால்ல கூட விழுகிறோம்னு சொல்லி பாத்துட்டாங்களே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த நடைப்பயணத்துல எடப்பாடி ப்ரூஃப் பண்றது வந்து தான் தான் கட்சி, தான் தான் அதிமுக, ரைட்டுங்களா, தன்னுடைய டிசிஷன் தான் இது இருக்கு அப்படின்றதான் ப்ரூவ் பண்றாரு. அண்ணாமலை கூட நடுவில் பூந்து எஸ்பி வேலுமணியோட சேர்ந்துக்கிட்டு யார் முதல்வர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை விட்டு பேச வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எடப்பாடி நேரடியா பிரதமர்கிட்ட பேசி அவரு அதுக்கான விஷயங்களுக்கு அவரு தயாராயிட்டாரு. ஸோ எடப்பாடி தான் கட்சி அப்படின்ற அளவுக்கு வருது. அந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதுல மிகப்பெரிய கட்சி சேருன்றது வந்து தாவேகாவை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி தான் சேர்ற மாதிரி இல்லை. அது வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்வா. போன தடவை சொன்னார் இல்லையா, வலுவான கூட்டணி அமைப்போம்னு, அந்த மாதிரி தான் இந்த முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் எடப்பாடி அஸ் எ என்டைல்டி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போறாங்க. திமுக வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து மார்ச் ஃபார்வர்ட்ல போடுறாங்க. உங்களுடன் நான், ஒன்றிணைவோம் வா அப்படின்னு அவங்க வந்து மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து அவங்க கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு போறது ஆன்டி பிஜேபியா கொண்டு போறாங்க அவங்களுடைய ஃபோர்ஸை. இவங்க வந்து ப்ரோ பிஜேபியா அவங்க கொண்டு போறாங்க. நாங்க பிஜேபியோட கூட்டணி, உங்களுக்கு என்ன கவலை, இதை பத்தி எங்க இஷ்டம், எங்க கட்சி நாங்க கூட்டணி அமைப்போம், ஸ்டாலின் யார் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு அப்படின்றது உரிமையில கூட வராரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸு, இந்த மாதிரி டேலண்ட், இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இதுல வந்து இந்த சைடில் ஸ்டாலின் நிற்கிறாரு, இந்த சைடில் எடப்பாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. தாவேகா விஜய் வந்து என்ன பண்ண போறாரு, அவர் என்ன ஆர்கனைஸ் ஆக போறாரு, எப்படி வர போறாருன்றது தெரியல. அவருக்கு ஒரு 15% ஓட்டு இருக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் என்பது இருக்கு. அந்த 15% எந்த அளவுக்கு வரும், எந்த தொகுதியில் அவர் நிற்பார். உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் தொகுதியில விஜய் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிற்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா பல
சீமான்லாம் பார்த்துருப்பாரு அவரு. சீமானை பார்த்துருப்பாரு, அதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களையும் பார்த்துருப்பாரு. அவர் நிற்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லா தொகுதியிலையும் தாவேக்கா போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க பிரச்சாரம் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அது மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்படிதான் ஜெயலலிதா கொண்டு போனாங்க. இது ஒரு மாஸ் பார்ட்டியோட விஷயம். இது குறிப்பிட்ட ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணாம திமுக கேடர் பார்ட்டி ஒவ்வொரு சந்திலையும் ஒரு கேடர் இருப்பான். அவன் தான் டிசைட் பண்ணுவான். இது மாஸ் பார்ட்டி, எம்ஜிஆர் பார்ட்டி மாதிரி, இந்திரா காந்தி பார்ட்டி மாதிரி மாஸ் பார்ட்டி. மாஸ் பார்ட்டியில விஜய் தான் முதல்வர், கேண்டிடேட்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது மாஸ் பார்ட்டியா கேடர் பார்ட்டியான்ற சண்டை. கேடர் பார்ட்டியின் அடிப்படையில் திமுக, கூட்டணியின் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கேடர் பார்ட்டி தான். சிபிஎம், சிபிஐ இதெல்லாமே கேடர் பார்ட்டி. காங்கிரஸ் மாஸ் பார்ட்டி. அதுக்கான வாக்குகள் எந்த தலைவரும் வரவானா, அது பாட்டுன்னு ஓட்டு சருன்னு விழும். இதுதான் காங்கிரஸோட டைப்னு வச்சுக்கோங்களேன். மதிமுக கேடர் பார்ட்டி. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசு தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.